இன்றைக்கு நம் அனைவருக்கும் தேவையான ஒன்று எது? ஈரான், இஸ்ராயேல், அமெரிக்கா போரை உடனடியாக நிறுத்த வேண்டும். இது ஒரு சாதாரண சாமானியனுடைய குரலாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் அமைதியை விரும்புகிறோம். எனவேதான் கத்தோலிக்க திருச்சபை உலகமெங்கும் வாழக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த நாட்களிலே ஆலயங்களை திறந்து நற்கருணைநாதர் முன்னால் முழந்தாள் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். இந்த போரை நிறுத்துவதற்காக இறைவனுடைய உதவியை நாட வேண்டும். இந்த தலைவர்களுடைய மனங்கள் மாற வேண்டும். கல்லான இதயங்கள் கரைய வேண்டும். அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது தடுக்கப்பட வேண்டும். போரே வேண்டாம், அமைதிதான் வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்திலே நமது கத்தோலிக்க திரு அவையினுடைய திருத்தந்தை லியோ அவர்களும் சொல்லி இருக்கிறார். போர் என்பது தோல்விதான், வெற்றி கிடையாது என்பதை திட்டவட்டமாக தன்னுடைய உரையிலே சொல்லி இருக்கிறார். என் அன்பு சொந்தங்களே, நாம் அமைதியாக வாழ விரும்புகிறோம். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர் என்று ஆண்டவர் இயேசுவே சொல்லி இருக்கிறார். அமைதிதான் இந்த உலகத்திற்கு இப்பொழுது தேவை. நாம் அனைவருமே அமைதியை தேடி அலைகின்றோம். எனவே வீணாக இந்த தலைவர்களுடைய ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் அப்பாவி மக்கள் பலியாக்கப்படுவதை நிச்சயமாக நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான கோடிகளிலே இந்த எந்திரங்கள் மக்களை, மனித குலத்தை அழிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் நிறுத்தப்பட வேண்டும். அணு ஆயுத தயாரிப்பை முழுவதுமாக கைவிட வேண்டும் என்கிற எண்ணத்திலே இந்த நாட்களிலே இன்று முதல் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களும் நாம் அனைவருமே இந்த போர் நிறுத்தத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவரிடம் வேண்டுவோம். உங்களுடைய கடவுளிடம் வேண்டுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக இதற்குரிய வழிமுறைகளை காட்டுவார். அது மட்டுமல்ல, போரிலே தங்களுடைய இன்னுயிரை ஈந்த ஒவ்வொரு மக்களுக்காகவும், அவர்களை இழந்து தவிக்கக்கூடிய குடும்பத்திற்காக வேண்டுவோம். இறந்து போனவர்களுடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காக ஜபிப்பதோடு அவர்கள் இழந்து தவிக்கக்கூடிய குடும்பத்தார் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய சோகத்திலே, எவ்வளவு பெரிய சொல்லொன்னா துயரத்தில் இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். எனவே இந்த நேரத்திலே அவர்கள் அனைவருக்காக முழந்தாள் படியிட்டு மனதுருகி கண்ணீர் சிந்தி அவர்களுக்காக வேண்டுவோம். நமது சகோதரர்கள் நிச்சயமாக கஷ்டப்படக்கூடாது, பாடுபடக்கூடாது, உண்மையிலேயே இப்படி அநியாயமாக கொல்லப்படக்கூடாது என்கிற எண்ணம் நம் அனைவருக்குமே இருக்குமே என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இந்த 3 நாட்களிலே முழந்தாள் படியிட்டு ஜெபிப்போம். வீடுகளிலே நமது பிள்ளைகள், நம்ம வீட்டில் உள்ள எல்லாவரையும் கூட்டி வைத்துவிட்டு இணைந்து வேண்டுவோம். கடவுளிடம் இறைவேண்டல் செய்வோம். மிக சிறப்பாக இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சிலுவை பாதையை நடத்துகின்ற பொழுது அந்த சிலுவை பாதையிலே இந்த மக்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். திருப்பலியிலே சிறப்பாக வேண்டுவோம். வழிபாடுகளிலே சிறப்பாக வேண்டுவோம். எல்லா மக்களும் அமைதியை நிச்சயமாக சுவைக்க வேண்டும். அமைதிதான் கடவுளினுடைய இருப்பிடம் என்பதை உணர்ந்து இந்த அமைதியை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே நாம் அனைவரும் மாறவும், நமது உள்ளத்திலே அமைதி வேண்டும், நமது இல்லத்திலே அமைதி வேண்டும், நமது நாட்டிலே அமைதி வேண்டும், இந்த உலகத்திலே அமைதி வேண்டும் என்று அனைவருமே இணைந்து ஜெபிப்போம். ஆயுதங்கள் எங்களுக்கு வேண்டாம், அன்புதான் ஒரே ஆயுதமாக எங்களுக்கு வேண்டும் என்கிற அந்த கோட்பாட்டை உரத்த குரலிலே நாம் சொல்லுவோம். இறைவனுடைய அருளை பெறுவோம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்கிற பாடல் நமக்கு தெரியும். எவ்வளவு அருமையான வரிகள். எனவே நம் அன்பு ஆண்டவரிடம் இப்பொழுதே வேண்டுவோம். எங்களுக்கு போர் வேண்டாம் ஆண்டவரே, அமைதியை தாரும். இந்த உலகம் சமாதானத்தினுடைய உலகமாக மாறுவதற்கு, அனைவரும் சகோதர சகோதரிகளாக மாறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் நீக்கி எங்களை உமது அரவணைப்பிலே பாதுகாத்து வழிநடத்தும் என்று வேண்டுவோம். நன்றி.